வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நேஷனல் லா ஃபவுண்டேஷன், எக்விடாஸ் அறக்கட்டளை இணைந்து நடத்தும் உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஜெயராம் கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தலைவர் ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் பழனிசாமி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். கல்லூரியின் தாளாளர் மணிகண்டன், அர்ச்சனா மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக நேஷனல் லா ஃபவுண்டேஷன் நிறுவனர் வழக்கறிஞர் சேதுபதி மாரியப்பன், இயக்குனர் சபாபதி, வழக்கறிஞர் மணிகண்டன், பசுமை தாயகம் மாநில இணை செயலாளர் சத்ரியசேகர், மாயவன், எக்விடாஸ் அறக்கட்டளை ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்நிகழ்ச்சியை நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் சங்கர் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். இந்நிகழ்வின் முடிவில் நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் தமிழ்துறை தலைவர் முருகேசன் அனைவருக்கும் நன்றி கூறினார். அதில் முதலாவதாக வழக்கறிஞர் திரு சேதுபதி மாரியப்பன், நேஷனல் ஃபவுண்டேஷன் இயக்குனர் மற்றும் நிறுவனர் அவர்களை சிறப்புரையாற்றி உங்களுக்கு விவரங்கள் கொடுக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். 18 வயதுக்கு உட்பட்ட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சட்டத்தின் கீழே பாதிக்கப்படுறாங்கன்ற பட்சத்தில் தண்டனைக்கு உட்பட்ட ஒரு ஆக்ட் தான். இப்போ நார்மலா போஸ்கோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தப்பு பண்ணக்கூடியவங்க, நிறைய பாலியல் ரீதியான குழந்தைகளுக்கு சீண்டல் ஏற்படுத்தக்கூடியவங்க அதிகபட்சமா பார்த்தோம்னாக்கா ரொம்பவுமே க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்காங்க. இவங்களால தானே நம்ம குழந்தைக்கு பாதுகாப்புன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. அதே போல கோர்ட்லயுமே இந்த மாதிரியான வழக்குகள் இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. இது ஒரு விழிப்புணர்வுக்கான வழக்குகளா இருக்கலாம். நிறைய பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, தண்டனை கொடுத்தாங்க, ஆயுள் தண்டனை, சாகும் வரை சிறை, இந்த மாதிரி நிறைய தண்டனைகள் கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னமும் பாதிக்கப்படக்கூடியவங்க யார் இதில் அப்படின்னாக்கா ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல வரக்கூடியவங்க தான். முதல் சொன்ன மாதிரியே ஏஜ் கால்குலேட்டர் யாரெல்லாம் போட்டு பார்த்துருக்கோம். இங்க யாரும் போட்டு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா, அந்த மாதிரி ஒரு 18 வயது நிரம்பாத ஒரு பெண் திடீர்னு ஒரு போன், எப்பா என்ன ரூம்ல அடைச்சு வச்சிட்டாங்க, என்னை இன்னொருத்தருக்கு நாளை காலையில் விடிஞ்ச கல்யாணம் பண்ணிட போறாங்க, எனக்கு பயமா இருக்கு, எப்படியாவது என்னை கூட்டிட்டு போயிரு, காப்பாத்திரு அப்படின்னு உடனே நம்பாளி கிளம்பிடுவாரு ஹீரோ. வண்டி எடுத்துட்டு வரா, எவனையாவது பிடிச்சி நண்பனுக்கு நண்பன் அவன் ஒருத்தர் கிளம்பிடுவான். ஆளுக்கு ஒரு கட்சிப்பை கையில கட்டிக்கிட்டு பேண்டை போட்டுட்டு போன் எடுத்துக்கிட்டு ஒரு காரா என்ன கார் எடுத்துட்டு வருவாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. மாப்பிள்ளை கிளம்பிடுறாரு, கூட ஒரு 10 பசங்க வந்துடுறாங்க. நைட்டு ஏதோ அவருக்கு ஒரு நீராகாரம் கொடுத்து இன்னொரு 5 இடத்துக்கு சேர்ந்து வந்துடுறான். போனா இன்னைக்கு ட்ரீட்ன்றா மாப்பிள்ளை அப்படின்னு. இங்க வந்து பொண்ணையும் அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வெளியில வர வச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. கல்யாணத்தையும் பண்ணிடுறாங்க. கோயிலுக்கு போயிடுறாங்க, பூசாரி தாலியை எடுத்து தராரு, கல்யாணத்தை பண்ணிடுறாங்க, தாலியை கட்டிடுறாங்க. திருப்பி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து கொடுத்துட்றாங்க. தொலைவி சுற்றி முடிச்சு எல்லாம் பார்த்தாதான் இன்னது 18 வயசு ஆகலையா, நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான். இதுல யாரெல்லாம் பாதிக்கப்படுவா? பெற்றோர்கள், மாப்பிள்ளை. சூப்பர். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த மணி அடிச்சே தாலி எடுத்து கொடுத்த ஐயர்லாம் கொண்டு போயிடுவாரு. கார் டாக்ஸி ஓட்டிட்டு வந்த டிரைவர், வீடு அடைக்கலம் கொடுத்தவங்க, போற வழியில இந்த ரைட் எடுத்து லெஃப்ட் எடுப்பான்னு சொன்னவங்க, ஆனா அவங்க போன் 1 நிமிஷம் பேசிட்டு தரனான்னு வாங்கி அந்த போன். எங்க காலேஜ் யூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. பெண்கள் அப்படின்னு சொல்லி என்னன்னே சரி நாங்க ஏதோ காமனா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஆனா இந்த அளவுக்கு சட்டத்தை பத்தி சொல்லி தருவீங்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ட் தென் சார் சொன்ன மாதிரி 181 கால் பண்ணி பேசுங்க, அது உண்மைதான் சார். நிறைய பேருக்கு யார் எங்க என்ன வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், மெயினா எனக்கு தெரியும்ன்றதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் தென் சாரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். தேங்க்யூ, எங்க காலேஜ் வந்ததுக்கு தேங்க்யூ சார். யூஸ்ஃபுல்லா இருந்தது எங்களுக்கு. இன்னைக்கு நடந்த இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இங்கே தேவையில்லை, இதே நீங்கள் இங்கே சொல்லணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி வந்து எவ்ரி இயர் ஆக்சுவலி 11th நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்லேருந்து வந்து எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நடந்தது நிஜமாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இது எல்லாமே இதுவுமே கேர்ள்ஸ் மட்டும்தான் நடக்குது. ஒருத்தர் கூட ஐ மீன் குட் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாலும் எதுவுமே கிடையாது, நல்லது தான். ஆனால் பசங்களுக்கும்
இந்த மாதிரிலாம் இருக்குப்பா, நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தண்டனைலாம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸ் தைரியம் இல்லை சொல்றதுக்கு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, நான் எதிர்த்து பேசுறேன்னு நினைச்சுட்டா என்ன பண்றது, அதனால சீரியஸா எனக்கு இப்ப கூட ஷிவராயிட்டு தான் இருக்கு. ஸோ பசங்களுக்கும் ஏன்னா எவ்ரிடே நான் நோட்டீஸ் பண்ணேன், கேர்ள்ஸ் தனியாக கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு பேசிட்டு அப்படிச்சுட்டு சரி இப்போ பாய்ஸ் போவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 11th போல 12th போல ஃபர்ஸ்ட் இயர்லையும் போல. ஸோ இதுக்கப்புறமாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த போலீஸ் அக்கா வராங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்பயாச்சும் இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு எப்பவுமே தெரியும், நீங்க சொல்றீங்க, வீட்டில் சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பாய்ஸை கூப்பிட்டு நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்க எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோம். இப்ப நாங்களே வந்து சொன்னா அது தெரியாது, உங்களை மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்க சொன்னாதான் வந்து அவங்களுக்கு புரிய விட்டு நம்ம பண்றது வந்து அன்கம்ஃபர்டபிலிட்டி கிடையாது, பாக்குற பார்வையிலயும் அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு, பேசுற பேச்சுல அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பசங்களை கூப்பிட்டு எல்லா பாய்ஸும் தப்பு பண்றாங்கன்னு நான் சொல்றேன், அது மாதிரி எல்லா கேர்ள்ஸும் நல்லவங்கன்னு நான் சொல்றேன். எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ எப்பவுமே இந்த கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்குது, பாய்ஸ்க்கு கிடைக்கல. வீட்லயும் அவங்களுக்கு அவ்வளோ அட்வைஸ் கிடைக்காது. 20% பாய்ஸ் தான் வீட்லயும் அட்வைஸ் கிடைக்கும், ஆனால் 100% கேர்ள்ஸ்க்கு வீட்டில் கண்டிப்பா அட்வைஸ் இருக்கும். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 100%. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே அண்டர் ஒன் ரூஃப் உட்கார வச்சு நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ்